Hi students, we are discussing Unit 6 Health and Hygiene. In our previous class, we discussed about what is health, what is hygiene, cleanliness, and what are the types of hygiene that are personal hygiene and the community hygiene in detail in our previous class. And now we are going to discuss about the care of the body. In the personal hygiene is very important thing. In to maintain the personal hygiene we should do some things. Okay, so the hygiene is the things that we are do something to keep our body healthy. Okay, that is the hygiene. ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ நவ் இப்போது நம்ம பாடியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கேர் ஆஃப் த பாடி. ஸோ எப்போவுமே ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குகிறோம், ஒரு வீட்டுக்கு ஒரு சம்திங் திங்ஸ் வாங்குகிறோம். இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மொபைல் வந்துட்டு we should care of the mobile. இல்லாட்டி என்ன ஆகும், it will fault and it could not work properly. ஓகேயா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மொபைலுக்கு என்ன பண்ணலாம், நம்ம சார்ஜ் போடணும். ஸோ அப்பப்போ நம்ம பேட்ரி வந்து கரெக்டாக ப்ராப்பராக சார்ஜை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் கீழே போடக்கூடாது. ஸோ அது மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இட் ஷுட் ஒர்க் ப்ராப்பர்லி. ஓகேயா, அதே நம்ம சார்ஜ் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் ஒர்க் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணாது. ஸோ அங்கே மொபைல் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது த சார்ஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, லைக் தட் நம்ம பாடி இஸ் a huge factory. Okay, our body is a huge factory. It consists of lot of machineries. Okay, so those machineries are called as the organs and organ systems of our body. So those machineries, for working properly, we should take care of our body. ஓகே, ஸோ நம்ம பாடியில் நிறைய மெஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெஷின்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம பாடியை கேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நிறைய பேர் அதை கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ நம்ம பாடி கேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அமாங் த பாடி கேர் நம்ம 1 or 2 திங்ஸ் மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். we are going to discuss among the organs of our body. So first one is the dental care அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ the dental care is very important thing. The dental care, or broadly speaking oral hygiene. Okay, dental care நம்ம என்ன சொல்லலாம், oral hygiene அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். is an important aspect of personal health of an individual. Good oral hygiene implies sound teeth and healthy gums with a healthy surrounding tissues. ஸோ இந்த பல் அப்படிங்கிறது டென்டல் பல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா த டீத் ஆஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழில் ஒரு பல் போனால் சொல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வித்தவுட் த டீத் தேர் இஸ் நோ வேர்ட்ஸ். ஓகே, பல் இல்லைன்னா நம்மளால் பேச முடியாது. ஸோ பல் இல்லாமல் நம்மளோட வாயை நம்மளால் பார்க்க முடியும். இட்ஸ் நாட் குட் லுக்ஸ். ஓகே, லுக்கிங் குட். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பல் நல்லா இல்லை அப்படின்னா அந்த அந்த டூத்தோட லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வரிசையாக இல்லை, பற்கள்லாம் நல்லா வரிசையாக இல்லை அப்படின்னாலும் நம்ம மவுத் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இட் நாட் லுக்ஸ் குட். ஓகே, அண்ட் இட் ஸ்மெல்ஸ் பேட்லி. ஓகே, நல்லா ப்ரஷ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா பேட் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ஸ் வந்து லூஸாக இருக்கும். ஸோ தட் நம்மளால் என்ன பண்ண, பல் ஆடும். அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வி காண்ட் ஈட் ப்ராப்பர்லி. பல் வலி இருக்குது அப்படின்னா, சொத்த பல் இருக்குது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, வி காண்ட் ஈட் ப்ராப்பர்லி. ஸோ நம்ம ப்ராப்பராக ஈட் பண்ணல அப்படின்னா வி காண்ட் கெட் எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி. So the teeth are very important to obtaining energy, and it is very important to facing others. Okay, மற்றவங்கள நம்ம பார்க்குறதுக்கு
அதாவது நம்ம பார்க்கணுன்னா என்ன மீன் அப்படின்னா எல்லா பல்லும் அழகாக வரிசையாக இருந்துச்சு, நல்லா க்ளீன்டாக இருந்ததுனா தான் நம்ம மற்றவங்கள தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணி பேச முடியும். ஓகேயா? ஸோ அப்போது அதெல்லாம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்ம we feel shame in front of others. ஓகேயா? ஸோ அதனால் the teeth are very very important thing. The physical act of chewing food promotes the saliva and gastric secretion which helps in digestion. ஸோ நம்ம பல் வந்து நம்ம வாயில் போட்டு நல்லா ஃபுட்டை வந்து சீவ் பண்ணணும். ஓகே, நல்லா மெல்லணும். ஸோ இந்த மெல்லும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம salivary gland that are present in our mouth that secretes the saliva, அந்த சலைவாவும் அந்த ஃபுட்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். So during the mixing of food and saliva, the saliva consists of enzymes. The enzymes also mix with the food and it starts the digestion. Okay, அங்கே என்ன ஆகிடுது, digestion வந்து ஸ்டார்ட் ஆகிடுது, ஸ்டார்ச்சோட digestion வந்து ஸ்டார்ட் ஆகுது. Okay, so the process of mixing the food with the saliva, that is by the chewing, by the act of chewing, அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அதை டேஸ்ட் பண்ணுறோம், அந்த உப்பு காரம் அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ நம்ம அந்த மெல்னு அந்த ஃபுட்டும் அந்த சலைவாவும் மிக்ஸ் ஆகி நம்ம அந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுற அந்த இதை நம்ம ப்ராசஸிங் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? It gives pleasure and emotional satisfaction of eating food. ஸோ அப்போ நல்லா நம்ம மென்று சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ப்ளஷர் நம்ம ஃபுட்டை ஃபீல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ஃபுல் நியூட்ரியன்ட் கிடைக்கும், அந்த ஃபுட்லேருந்து நல்ல நியூட்ரியன்ட் கிடைக்கும், அந்த சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேயா? எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஈட் த ஃபுட் ஃபாஸ்ட்லி, சரி நம்ம டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போதோ இல்லை அரட்டை அடிச்சுட்டு சாப்பிடும்போதோ நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுவோம், நம்மளோட டிஃபன் பாக்ஸ் காலி ஆகிடும், பட் வி ஃபீல் இட்ஸ் நாட் எனஃப். ஓகேயா? அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெதுவாக இஃப் யூ வித் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஃபுட், if you eat slowly, okay, by the chewing, நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாவே நமக்கு போதும். சரியா? இப்போ நல்ல வேகமாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 5 இட்லி சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதுவே நம்ம நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா the 2 idlis are enough for our meal. ஓகே, ஸோ அதுவே நம்மளுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். Okay, so அதான் சொல்கிறோம். ஸோ the chewing is very very important thing. Okay, teeth is essential for good appearance and clear speech also. So appearance-க்கும் தேவை and speech-க்கும் தேவை. Okay, so the teeth is very very important. When you brush 2 times a day, it will prevent the formation of tartar and plaque on your teeth and gums. ஸோ நம்ம இப்போது டெய்லி 2 times ப்ரஷ் பண்ணணும். ஓகே, எவ்ரி மார்னிங் அண்ட் நைட், பிஃபோர் கோயிங் டு பெட், ஆஃப்டர் பெட் அண்ட் பிஃபோர் கோயிங் டு பெட். And we should rinse our mouth after every meal, whenever we eat something. Okay, after chocolates, after snacks, whatever we eat, after that we have to flush our mouth. Okay, so rinse our mouth. So it is very very important because after eating the chocolates and foodstuffs that consists of carbohydrate, the carbohydrate is deposited on the teeth, okay, and on the surface of the teeth. After some time, after a few minutes, the microbes that are present in our mouth that dissolves the food, the carbohydrate that present on the surface of the teeth, and it secretes the acids, so that convert into the tartar or the plaque. அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக படிஞ்சிருக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் மவுத்தை ரின்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஒயிட்டி பவுடர் மாதிரி ஒரு லேயர் வந்து நம்மளோட டீத் மேலே டெபாசிட் ஆகிருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த பிளாக். ஓகேயா? டார்டார் அண்ட் பிளாக் மோர் ஆர் லெஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஓகேயா? ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த பிளாக் வந்து நம்ம டீத்தில் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட்
எரோட் த எனாமல். ஓகே, அது வந்து என்ன பண்ணிடும்னா நம்மளோட எனாமலை வந்து எரோட் பண்ணிடும், அரிச்சு எடுத்துரும். ஸோ த எனாமல் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் இன் அவர் பாடி. ஓகே, நம்ம பாடியிலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் எது அப்படின்னா எனாமல் தான். ஓகே, அந்த எனாமலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் பல்லில் ஒரு ஷைனி லேயர் தெரியுது இல்லையா, அந்த ஷைனி லேயர் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல். மேலே நமக்கு தெரியுது அந்த ஒயிட் டீத்தில் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியாக இருக்கும். தட் ஷைனி இஸ் டியூ டு த எனாமல். ஓகே, த எனாமல் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் அவர் பாடி. நம்ம போனை விட நல்லா ஸ்ட்ராங் வந்து எதுன்னா இந்த எனாமல். அந்த எனாமலையே எரோட் பண்ணும், அரிச்சு எடுக்கிற இது எதுக்கு இருக்குது, எஃபெக்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பிளாகுக்கெல்லாம், நம்ம மவுத்தில் இருக்கிற பாக்டீரியாஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ தட் நம்ம ஆஃப்டர் எவ்ரி திங் whatever we eat, we should rinse our mouth. Okay, and before going to bed and after bed we have to brush our teeth. Okay, so next when you floss, okay, when you floss, it will remove food particle, plaque and bacteria which build up between your teeth. When you start flossing, your gums may bleed a little bit, but after few days that will stop. It should be started only with a proper medical guidance. So flossing அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா it is nothing, it is a cleaning method of our teeth. In that there is a wire or thin wire like structure is present. Okay, ஒரு thin wire இருக்கும். அந்த thin wire எடுத்து நம்மளோட teeth joints இருக்குல்ல, ரெண்டு டீத்துக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் விட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் த ஃப்ளோசிங் மெத்தட். அதுக்குன்னு ஒரு தின் வயர் இருக்குது, அதை நம்ம உள்ளே விட்டு எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த டீத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த பிளாக் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். நம்ம என்ன தான் ப்ரஷ் பண்ணாலும் அது வந்து போகாது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஃப்ளோஸ் பண்ணும்போது அது வந்து போயிடும். So but in starting when we are starting to use flossing, okay, நம்ம ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ஃபஸ்ட் டைம்ஸ் ஒரு 5 to 10 times என்ன ஆகும்னா நம்மளுக்கு ப்ளீடிங் அக்கர் ஆகும். அப்புறம் டெய்லி போக நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா சரியாயிடும். பட் பிஃபோர் கோயிங் டு டூ ஃப்ளோசிங் யூ ஹாவ் டு டேக் த டாக்டர்ஸ் அட்வைஸ். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சு டாக்டர்ஸ்ட்டு நம்ம அட்வைஸ் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். சரி, இப்போ நல்லா ப்ரஷ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஒன்று சொன்னோம் பிளாக் ஃபார்மேஷன் ஆகும், அந்த எனாமல் வந்து டீநேச்சர் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ வாட் ஆர் த டிசீசஸ் அஃபெக்டிங் த டீத்தில் என்னென்ன டிசீசஸ்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, first one is the bleeding gums. Okay, so it is due to the vitamin C deficiency disease. The C deficiency, it is called as scurvy. Okay, and the disease நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா scurvy அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ப்ளீடிங் த கம்ஸ். ஓகே, கம்ஸில் வந்து ப்ளீடிங் அக்கர் ஆகிறது. ஸோ கம்ஸ் வந்து நல்லா, அதாவது டீத் வந்து நல்லா லூசன் ஆகிறது. நம்ம சும்மா நார்மலாக பேசும்போது கூட என்னாகும் அப்படின்னா பல்லுக்கு நடுவில் ப்ளீடிங் வந்து ஆக்கர் ஆகும், டீத்தில் இருந்து ப்ளீடிங் வந்து ஆக்கர் ஆகும். ஸோ இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈட்டிங் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் லெமனு அது இதுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி லெமன், கூஸ்பெரிஸ் இது மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா we can avoid this problem. ஓகே, நெக்ஸ்ட் டூத் டீகே, பாக்டீரியா இன் பிளாகில் இருக்க பாக்டீரியாஸ்னால என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு எனாமல் வந்து எரோட் ஆகுது. ஸோ எனாமல் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த லேயர் ஆகும். அடுத்தது உள்ளே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பல்லு காணா போயிடும். சரியா, தட் இஸ் டூத் டீகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சொத்தப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது பாக்டீரியா ப்ரொடியூசஸ் ஆசிட்ஸ். ஸோ அந்த ஃபுட் ஸ்டஃப் மேலே அந்த ஃபுட் ஸ்டஃப்பை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக பாக்டீரியா வந்து என்ன பண்ணுதுன்னா ஆசிட் செக்ரீட் பண்ணுது. ஸோ தட் அந்த ஆசிட்னால என்ன ஆகிடுது அப்படின்னா நம்மளோட டீத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீகே ஆகுது. Okay, brushing and flossing teeth can prevent the decay. Next one, the periodontitis. Okay, next one is the periodontitis. It is tobacco chewing due to the tobacco chewing. So tobacco chew பண்ணுறதுனால வர ப்ராப்ளம் severe from the gum disease, ruining the bones, gums and other tissues. ஸோ கம்ஸு, டீத்து, அந்த கம்ஸ் கடியில் இருக்கிற அந்த ஜா போன் இருக்கு இல்லையா, அந்த போனு இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. Chewing type of tobacco should be avoided.
eat well balanced diet. Tobacco நம்ம எந்த ஃபார்ம்லையும் எடுத்துக்கூடாது, சீவிங்னு மட்டும் கிடையாது, என்ன ஃபார்ம்லையும் நம்ம tobacco we should not eat take tobacco in any form. Okay, that is very very good for our health. Eat well balanced diet. Okay, a balanced diet நம்ம எடுத்துக்கணும். Okay, so these are the diseases that affects the teeth. Okay, so in this class we discussed about the dental care of our body. In our next class we will discuss the eye care and the hair care. Okay, thank you.